கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மாவின் மேலான ஆணைப்படியும் கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரன் அறிவுறுத்தலின்படியும் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திடும் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்றன. தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்றது. இதில் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு செந்தமிழன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கழகத்தினர் கலந்து கொண்டனர். இதேபோல் தென்சென்னை வடக்கு கழக மாணவர் அணி சார்பில் தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தென்சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வி.பி. கலைராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காரு, நல்லது செஞ்சிருக்காரு, அவர் வெற்றி பெற்றிருக்காரு. தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. நல்லது செய்யப்போ வந்தானே நீங்கள் ஓட்டு போட்டீங்க. இது என்ன பணக்காரங்க விட்டுருக்காங்க பஸ்ஸு, ஏழை எளிய மக்களுக்கு விட்டுருக்காங்க. ஏன் திடீர்னு நிப்பாட்டுறீங்க, ஏற்றுறீங்க? இப்படி நல்லதுக்கு எதுக்குமே இங்கே செஞ்சதே இல்லை. உங்களுக்கு ஆட்சி நடத்த முடியும்னா பேசாம தினகரனுக்காக விட்டுட்டு போக வேண்டியதானே. இப்போ தினகரன் குக்கர் சின்னத்தில் பருப்பு மட்டும் வேக போடல, இன்னும் யாராவது வேக போடுறாங்கன்னு தெரியல. ஏகப்பட்ட பேர் அந்த குக்கரில் வேக வச்சா தான் கரெக்டாக இருக்கும். எப்போ வந்தாலும் என்னைக்குனாலும் டிடிவி தினகரன் தான் முதலமைச்சர். வடசென்னை தெற்கு மாவட்ட கழக மாணவர் அணி சார்பில் வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரி அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் திரு பருதி இளம்பழுதி, வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி. சந்தானகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். வடசென்னை வடக்கு மாவட்ட கழக மாணவர் அணி சார்பில் வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு பி. வெற்றிவேல், கழக மகளிர் அணி துணை செயலாளர் சி.ஆர். சரஸ்வதி உள்ளிட்ட கழகத்தினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சி வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மணப்பாறையில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர். மனோகரன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனிமேல் தமிழ்நாட்டில் பிறக்கப் போகிற குழந்தைகள் யாருக்கும் பழனிசாமி என்றும் பன்னீர்செல்வம் என்றும் பெயர் வைக்க யாரும் போவதில்லை. அவ்வளவு பெரிய துரோகத்தை இந்த மண்ணுக்கும் இயக்கத்திற்கும் செய்திருக்கிறார்கள். டிடிவி தினகரன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கை பெற்ற ஒரே தலைவனாக இன்றைக்கு களத்தில் இருக்கிறார். கரிபால்டிக்கு கிடைக்காத இளைஞர்கள் எங்கள் தலைவன் டிடிவி தினகரனுக்கு சமகால தமிழகத்தில் 8 திசைகளிலும் இன்றைக்கு கிடைத்திருக்கிறார்கள். பஸ் கட்டணத்தை ஏற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேருந்தில் பயணிக்கக்கூடியவர்களின் தொகை 20% குறைந்திருக்கிறது. இந்த போக்குவரத்து துறை புதைந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் உறையூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே. ஸ்ரீனிவாசன், கழக மாணவர் அணி செயலாளர் திரு பொன் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் ஆவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு திருவேற்காடு பா. ஸ்ரீனிவாசன், ஆவடி நகர கழக செயலாளர் திரு எஸ். மூர்த்தி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் பூந்தமல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு ஏழுமலை உள்ளிட்ட கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் திரு வேலாயுதன், மாவட்ட கழக செயலாளர் திரு பச்சைமால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் பல்லடம் அடுத்த வடுகபாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக மாணவர் அணி செயலாளர் திரு பிரபு, தலைமை கழக பேச்சாளர் செல்வி சி.ஆர். சரஸ்வதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக மாணவர் அணி சார்பில் மூலனூரில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு சி. சண்முகவேலு, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திரு பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஓசூரில் மாவட்ட கழக செயலாளர் திரு மாதேவா தலைமையில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் திரு பழனியப்பன் உட்பட கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்ட மாணவர் அணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மல்லியில் நடைபெற்றது.
கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு எதிர்கோட்டை எஸ்.ஜே. சுப்பிரமணியம், அம்மா பேரவை மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு மாரியப்பன் உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரன் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகிழா காங்கிரஸ், திமுக, மதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் மாவட்ட கழக செயலாளர் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ்.ஆர். தர்மலிங்கம் உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் செய்யார் நகரில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு சி. ஏழுமலை உள்ளிட்ட கழகத்தினர் திரளானோர் பங்கேற்றனர். தஞ்சாவூரில் தெற்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக விவசாய பிரிவு செயலாளர் திரு துரை கோவிந்தராஜன், அம்மா பேரவை செயலாளர் திரு மாரியப்பன் கென்னடி, மாவட்ட கழக செயலாளர் திரு மா. சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் வடக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்புச் செயலாளர் திரு கணபதி, மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம் உட்பட கழகத்தினர் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மடப்பட்டு கூட்ரோட் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு கேஜிபி ஞானமூர்த்தி, கழக அமைப்புச் செயலாளர் திரு திருவான்மியூர் முருகன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்ட கழகம் சார்பில் முதுகுளத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆனந்த், கழக மருத்துவ அணி செயலாளரும் தகுதி நீக்கத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துள்ள சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் முத்தையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்ட கழக மாணவரணி சார்பில் சிக்கலில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக அமைப்புச் செயலாளர் திரு குடவாசல் ராஜேந்திரன், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர். சந்திரமோகன் உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் வரத ஐயங்கர் பாளையத்தில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் கழக பேச்சாளர் திரு எஸ்.எஸ். அரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் தாராசுரத்தில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கழக பொருளாளர் திரு எம். ரங்கசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். நீலகிரி மாவட்ட கழகம் சார்பில் குன்னூர் அடுத்த தூதூர் மட்டம் பகுதியில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் திரு கலைச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்ட கழகம் சார்பில் கோபிநாதம்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் திரு ஆர். முருகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் எஸ். பாறைப்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போது இபிஎஸ், ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிய பலர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். நெல்லை மாநகர் மாவட்ட கழக மாணவரணி சார்பில் சிந்து பூந்துறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட கழக மாணவரணி சார்பில் சிங்கம்புணரியில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு உமாதேவன் மற்றும் கழகத்தினர், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் செம்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாநில மீனவரணி துணைச் செயலாளர் திரு ஆர்.சி. குப்பன் உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட கழகம் சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் திரு கார்த்திகேயன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர்.